கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளில் சபை கூடியவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். அவர் நம்ம செபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம் செபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தின் தேவன். கடந்த வாரத்துல என்ன பார்த்தோம்? சமாதானம் என்று சொன்னால் இயேசு, இயேசு சொன்னா பணம். இயேசு இருந்தா, இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கிற இடத்துல பணம் இருக்கும். பணம் இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ சமாதானம் இல்லை அப்படின்னா அங்க இயேசு இல்லைன்னு அர்த்தம். இயேசு இல்லாத இடத்துல பணம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, ஐஸ்வர்யம் இருக்காது, செழிப்பு இருக்காது, உயர்வு இருக்காது. இயேசு இல்லாத இடத்துல என்ன இருக்கும்னு சொன்னா கடன், வறுமை, தரித்திரம், கோபம், எரிச்சல், சந்தேகம், பிடிவாதம், கீழ்ப்படியாமை, செபமின்மை, துதி இருக்காது, ஆராதனை இருக்காது, தோத்திரம் இருக்காது. எங்க? இயேசு இல்லாத இடத்துல. இயேசு இருக்கிற வீட்டுல என்ன இருக்கும்னு சொன்னா சமாதானம் இருக்கும், பணம் இருக்கும், நகை இருக்கும், கிச்சன்ல அரிசி குறையாம இருக்கும், எண்ணெய் மாவும் குறையாம இருக்கும், காய்கறிகள் குறையாம இருக்கும், அரிசி பருப்பு தானிய வகைகள் குறையாம இருக்கும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது என்ன சொல்ற? கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என் கிச்சன் நிரம்பி வழியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என் டூ வீலர் வாகனத்துல பெட்ரோல் தாங்கலை என்ன நிரம்பி வழியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், பாக்கெட்ல பணம் நிரம்பி வழியும். ஏச்சு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துல பணம் இருக்கும், பணம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும், விடுதலை இருக்கும், மகிமை இருக்கும், உயர்வு இருக்கும், தோத்திரம் இருக்கும், துதி இருக்கும், ஆராதனை இருக்கும், பாட்டு இருக்கும். கரங்களை தட்டி கத்திரமே படுத்துங்க. ஹல்லேலூயா. இத நம்ம தான் இதை உண்டாக்கணும். இதை நம்ம தான் உண்டாக்கணும். இயேசுவை விசுவாசித்து ஜெபம் பண்ணி சம்பந்தம் இல்லாம ஜெபம் பண்றது. உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால் நிரப்புவேன்றார். வாய விரிவாய் திற, நன்மையினால் நிரப்பணும். இப்ப வாயை திறந்தாலே ஏதாவது வெறும் குறையா பேசுறது, குற்றமா பேசுறது, அது இல்லைன்றது, இது இல்லைன்றது. இன்னைக்கு சில ஊழியக்காரங்களை பாருங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரன், கிறிஸ்தவ விசுவாசிகளை ஒரு சபையில போய் பாருங்க, ஒரு ஊழியக்காரன் கூட்டத்துல போய்ங்க, ஒரு ஊழியரை சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் வந்து நீங்க என் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னா, அறிவிப்பு கொடுக்கறத என்ன கொடுக்கிறாரு ஊழியக்காரன் கூட்டத்துல? நீங்க சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சிகள் இருக்குமானால் அவைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு அறிவிப்பு கொடுக்கிறாரு. ஒரு ஆள் எந்திரிச்சு வர்றாரு, என்ன சொல்றாருன்னா, வர்றது யாரு? சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். வந்து என்ன சொல்றாரு? வாயில வர்றது போறது நெகட்டிவா தான் இருக்கும். ஒரே வலி, ஒரே வேதனை, வண்டி ஓட்ட முடியல, ஊழியத்துக்கு போக முடியல, வண்டி பழைய வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகுது, பெட்ரோல் போட முடியல, காசு கிடைக்கல, திடீர்னு வைத்த வலி, ஆஸ்பத்திரி போன பைபாஸ் ஆபரேஷன், என் மனைவிக்கு முடியல, என் மனைவி நடக்க முடியல, என் பிள்ளைக்கு பீசு கட்ட முடியல, ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். இது சாட்சியா? கர்த்தர் அவர் என்னைக்கு கூட தான் இருக்காரு. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. மாற வேண்டியது யாரு? நீதான் மாறணும். சாட்சி சொல்லுண்டா இத்தனை குப்பைகளை குப்பை தொட்டியில கொட்டினது மாதிரி கொட்டிட்டு கிடைக்கல, இத்தனை காரியங்களிலும் நடுவிலும் இயேசு என் கூடவே இருந்தாருங்க. இது மகிமையா? இது எல்லாமே சிலுவையில முடிஞ்சுப்பா. வலிகள் சிலுவையில முடிஞ்சு, வேதனை சிலுவையில முடிஞ்சு, தரித்திர சிலுவையில முடிஞ்சு, எல்லா நோய்களும் சிலுவையில முடிஞ்சு, எல்லா பாவ சாபங்கள் சிலுவையில முடிஞ்சு. கர்த்தரை மகிமைப்படுத்தணும்.
எனக்கு வலி வர்றது மாதிரி இருந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டாக்டரே ஆச்சரியப்பட்டாரு. ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கும் மகிமையா, பைபாஸ் அறுவை சிகிச்சை மகிமையா? அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி உன் வாயை விரிவாய் திறந்து இயேசு நல்லவர்னு சொல்லணும், இயேசுவை புகழணும், இயேசுவை உயர்த்தணும். எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காய் ஒடுக்கப்பட்டீர், எனக்காய் நெருக்கப்பட்டீர், எனக்காய் தரித்திரமானீர், என் சாபத்தை சிலுவையில் சுமந்தீர், என் நோய்களை சிலுவையில் சுமந்தீர், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் சுகமாய் இருக்கிறேன், நான் கனத்துக்குரியவனா இருக்கிறேன், என் தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வலிக்கிறது. இதுதான் சாட்சி, கர்த்தரை மகிமைப்படுத்துற சாட்சி. கரங்களை தட்டி கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. நீங்க விரும்பினா இதை தருவார் கர்த்தர். நீங்க விரும்பினா, நீங்க விசுவாசிச்சா தருவார். இல்லாதவைகளை இருக்கிறவக்குள்ள ஆக்குற தேவன், இல்லாத நேரத்துல கூட இருக்கிறவைகளை போல தூக்குங்க. தேவன் தாராளத்தின் தேவன், என் தேவன் பெருக்கத்தின் தேவன், என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், என் தேவன் உயர்த்துகிற தேவன் சொல்லி பேசுங்க. தேவனை பத்தி பேசுங்க, பிசாசை பத்தி பேசாதீங்க. அல்லேலூயா. அப்ப கடந்த வாரத்துல பணம் என்ற இதை பார்த்தோம். இந்த வாரத்துல ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தின் தேவன். ரோமர் 10:12 என்ன சொல்லுகிறது? ரோமர் 10:12 வசனம் என்ன சொல்லுகிறது? 12வது வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார். ஐஸ்வர்யம் என்றால் என்ன? ஐஸ்வர்யம் என்றால் பணம். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் என்றால் பணம். ஒரு ஐஸ்வர்யம் வீட்டுல தங்கணும். தேவனுடைய ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம் இல்ல. முதல்ல தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், ஜெபம் என்ற ஐஸ்வர்யம், ஆராதனை என்ற ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கும் போது உலக ஐஸ்வர்யத்தை குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவார். தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், பெருக்கத்தின். அதற்காக நேரம் செலவிடணும். சும்மா எங்க பார்த்தாலும் கண்ணு குத்து, காது குத்து, கண்ணு குத்து, அங்க போறேன் இங்க போறேன், சொந்தக்காரனை பார்க்க போறேன், உப்புக்கல்லு கூட ஆகாது. கடைசியில தெருவில் தான் நிக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. வெறுமையாத்தான் நிக்க வேண்டியது வரும். மனுஷனை பிரியப்படுத்தினா எதற்காக தேவன் அழைத்தார், எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார், எதற்காக தேவன் ரத்தம் சிந்தினார், ரத்தத்தின் கிரயத்துல கொல்லப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்ம மனிதர்களை பிரியப்படுத்தி மனிதர்களை தேடி உடாடி ஓடி குப்பைகளை தேடி ஓடணும்னு சொன்னா கடைசியில நம்ம வெறுமையாத்தான் இருக்கோம். அல்லேலூயா. பெருமையா நின்றுட்டு அந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான், இந்த ஊழியக்காரன் இருக்கிறான், அவெல்லாம் நேத்தா வந்தா நல்லா இருக்கிறான்னு பேசிட்டு இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம்? பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. நம்மளை விட்டு பிரிஞ்சு போறவன் போகட்டும், நம்மள்கிட்ட வராதவன் வராம இருக்கட்டும், நம்மளை கைவிடாதவன் கைவிடாம இருக்கட்டும். அல்லேலூயா. நேத்து என் தங்கச்சி மக போன் பண்ண, முந்தானத்து போன் பண்ண. என் தங்கச்சி மக வயசுக்கு வந்துருச்சு, சனிக்கிழமை சாயந்தரம் மீட்டிங் வச்சிருக்கோம், கட்டாயமா வந்துருங்க சொன்னா. கட்டாயமா வரமாட்டோம். அல்லேலூயா. கட்டாயமா வரமாட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஊழியம் இருக்கு, சனிக்கிழமையெல்லாம் நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தை ஆயத்தப்படுத்தணும், காலையில ஆராதனை நடத்தணும், ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யணும். நான் சனிக்கிழமை உனக்கு 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்க நீ போடுற சிக்கன் கறியும் கோழிக்கறியும் தின்னுட்டு நைட்ல தூக்கம் கட்டு டிராவல் பண்ணி நான் படுத்து உறங்கி காலையில தேவனை மறுதளிக்காம பிசாச மகிமைப்படுத்த என்னால முடியாது. நான் வரமாட்டேன். காது குத்துக்கு வரமாட்டேன், கண்ணு குத்துக்கு வரமாட்டேன், கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன். டைம் இருந்தா வருவேன். அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு. இப்படித்தான் வாழணும். ஏன்னா மனிதர்களை பிரியப்படுத்தி பிள்ளைகளை பிரியப்படுத்தி வாழ்ந்தா தேவனுடைய அழைப்பு போயிடும். அல்லேலூயா. தேவனுடைய அழைப்புல நிலைத்து நின்றால் பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பாங்க, சந்ததிக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பாங்க. தேவனுடைய அழைப்பை விட்டுட்டு தேவனை மறுதளித்து தேவனுடைய ரட்சிப்பை விட்டு மனிதர்களை பிரியப்படுத்தினால் கடைசியில வெறுமைதான் மிஞ்சும். அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம் என்று சொன்னால் பணம். நான் சொல்றேன், மரணம் வீட்டுக்கு மரணம் நடந்து சொன்னா கர்த்தர் எப்படி மன்னிப்பாரு? மரணமே நடந்து போச்சு, இன்னும் உணர்வடையலன்னு சொன்னா, இன்னும் தெளிவடையலன்னு சொன்னா, இன்னும் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலன்னு சொன்னா, ஆண்டவரை தேடலன்னு சொன்னா இன்னும் என்ன நடக்கும்? மரணமே நடந்துருச்சு. எதுக்கு? உணர்வடையணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்வடையுங்கள். தேவனை தேடுவதற்கு உணர்வடையுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு உணர்வடையுங்கள், தேவனை தேடுவதற்கு உணர்வடையுங்கள், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உணர்வடையுங்கள். எவன் ரத்தம் செஞ்சான்? ஆத்தா ரத்தம் செஞ்சினாரா?
ரத்தம் சிந்தினாரா? அண்ணன் தம்பி ரத்தம் சிந்தினானா? சொந்தக்காரன் ரத்தம் சிந்தினானா? ஏசுதான் ரத்தம் சிந்தினார். குப்பையில கிடந்த எண்ணெய், குப்பையில கிடந்த எண்ணெய், புழுதியில கிடந்த எண்ணெய், தெருவுல கிடந்த எண்ணெய், பசியா கிடந்த எண்ணெய், இன்னைக்கு தூக்கி நல்ல அழகு பார்த்து ட்ரெஸ் பண்ணி ஆராதனை புல்பிட்ல நிறுத்திருக்கான்னு சொன்னா அது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் மரணம். இயேசுவின் ரத்தத்துக்கு தான் என்னுடைய மதிப்பு, இயேசுவின் மரணத்துக்கு தான் மதிப்பு. மத்த எவனுக்கும் மதிப்பு கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக ஆராதிக்கும் போது ஐஸ்வர்யத்தை திறந்தவன் ரோமர் 10:12. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும், ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்துருக்கணும். வந்து ஆலயத்துல வந்து முதலாள உட்காரணும். 10 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்கு ஆராதனை 9:30 வந்து உட்காரணும். அல்லையா? ஆராதனைக்கு எப்படி வரணும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை புலி மாதிரி வரணும். புலி என்ன வேகத்துல வரும்? புலி மாதிரி ஆராதனைக்கு வரணும். ஆராதனை முடிஞ்ச பிறகு ஆம மாதிரி வீட்டுக்கு போகணும். ஆனா இப்ப இருக்க கிறிஸ்தவ ஊழியக்காரன் கிறிஸ்தவ எப்படி இருக்கான்? ஆம மாதிரி ஆராதனைக்கு வர்றான். பாட்டு தானே நடக்கட்டும், செபன் தானே நடக்கட்டும், செய்தி தானே நடக்கட்டும். நமக்கு தான் பைபிள் படிக்கிறவன், நமக்கு தெரியாத வசனமா? காணிக்க போடையில போனா போதும், முடிவு செபம் பண்ணையில வர்றதெல்லாம் இருக்கேன் ஆராதனை பாக்குறத நான் சொல்றேன். அல்லையா? அப்ப ஆராதனைக்கு வர்றது புலி மாதிரி வரணும். ஐயோ அந்த பாடல் போயிருமே. ஒரு பாடல்ல உங்களுக்கு வசனம் கிடைக்குங்க. ஆராதனையில பாடுற பாட்டுல உங்களுக்கு விடுதலை உண்டாகும். உங்க தேவைக்கு ஒரு பதில் அந்த பாட்டுல இருக்கும். ஆராதனையில ஒரு வார்த்தை வரும், ஜெபத்துல ஒரு வார்த்தை வரும். அல்லையா? ஆராதனை தான் மகிமை. ஆராதனையில விடுதலை உண்டாகும், ஆராதனையில கட்டுகள் உடையும். தானியேலை சொன்னான், ராஜா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நீ தப்பி வைக்க வளமா இருந்தார். புலி மாதிரி வந்து ஆளுக்கு முதல்ல உட்கார்ந்து ஆராதனை. ஆராதனை முடிஞ்ச பிறகு 4 பேர்கிட்ட பேசி, அக்கா எப்படி இருக்கிறீங்க, அண்ணன் எப்படி இருக்கிறீங்க, உங்க பிள்ளை எப்படி இருக்கு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், ஆண்டவர் கேடும். 4 பேர்கிட்ட பேசி நம்ம ஷேர் பண்ணி பகிர்ந்து கொண்டு பழகி முகவரிகளை பகிர்ந்து வீட்டுக்கு ஆம மாதிரி போகணும். அல்லையா? அப்படியாப்பட்டவங்களைத்தான் கர்த்தர் சாட்சியா நிறுத்துவார், அப்படியாப்பட்டவங்களைத்தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லையா? சும்மா ஏனோகாரண்டு வர்றது, ஏனோகாரண்டு போறது அப்படி இருக்கக்கூடாது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எதுக்கு வர்றது? ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் வர்றோம். கற்றுக்கொண்டு அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிச்சாச்சு, அப்ப வாரம் முழுவதும் இஷ்டம் போல வளரலாமா? கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமை காலையில நீங்க உங்க வீட்டுல ஆராதிக்கணும், குடும்ப செபத்துல நீங்க ஆராதிக்கணும், தினந்தோறும் உங்க வீட்டுல தேவனை ஆராதிக்கணும், குடும்ப செபம் நடக்கணும், குடும்பத்துல ஆராதிக்கணும். அப்படி செய்யும் போதுதான் ஆராதனை மகிமை விடுதலை உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் ஆராய்ச்சிட்டு ஏதோ 10 ரூபாய் காணிக்க போட்டு போறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை திட்டமாய் சொல்வேன், புரிந்து கொள்ளுங்கள். அல்லையா? நீ என்னை கோவித்தால் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அதான் உண்மை. 2வது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிற தேவன். உபாகமம் 28 உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். உபாகமம் 8 சீக்கிரம் இருப்போம். உபாகமம் 8 17-18 வசனங்கள். உபாகமம் 8:17-18. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் உனக்கு கொடுக்கிறவர். அல்லையா? நீங்க சம்பாதிச்ச பணத்தை குறித்தோ, நீங்க கட்டின வீட்டை குறித்தோ, நீங்க செஞ்ச காரியங்களை குறித்தோ பெருமைப்படக்கூடாது. இது என்னாலதான் நடந்தது, இதை நான் தான் செஞ்சேன், இது நான் இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு பெருமை பேசுனா அங்க கிருபையை புடுங்கிடுவாரு, ஆசீர்வாதத்தை புடுங்கிடுவாரு, பலனை புடுங்கிடுவாரு. அல்லையா? என்ன சொல்லணும்? ஒரு காரியம் செஞ்சா பிலிப்பியர் 4:13 நினைச்சணும், ஒரு காரியம் உங்க மூலமா நடந்தா இது நான் செஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் யார் மூலமா வருது? இயேசு மூலமா வருது.
கல்வாரி சிலுவையின் மூலமா வருது. கல்வாரியில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தின் மூலம் வருது. என்ன சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே இந்த கடன்களை அடைக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே இந்த தான தர்மங்களை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு கொடுத்துங்க. அல்லேலூயா. நீங்க செய்யலங்க, உங்களுக்கு கொடுக்கிற இயேசு செய்கிறார். அல்லேலூயா. இயேசுவை மகிமைப்படுத்தணும், உங்களை மகிமைப்படுத்தக்கூடாது. அப்போ பணம் இல்லாததுக்கு காரணம் என்ன? விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் பணம் இல்லைன்னு சொல்லி தடுமாறுறாங்க. பணம் இல்லை, ஆசீர்வாதம். என்ன காரணம் அப்படிங்கறத நான் சொல்றேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16, 19, 20. உபாகமம் 8, 16, 19, 20. 16வது வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். வனாந்தரத்துல சாப்பாடு விட்டல, வனாந்தரத்துல அக்னி ஸ்தம்பனை கொடுத்தேன், வனாந்தரத்துல மேகஸ்தம்பத்தை கொடுத்தேன், வனாந்தரத்துல தண்ணி கொடுத்தேன், வனாந்தரத்துல அப்பம் கொடுத்தேன், வனாந்தரத்துல காடை கொடுத்தல. அப்படியாப்பட்ட தேவனை நீ மறக்க கூடாது. தேவனை மறந்ததுனாலதான் கடன், வறுமை, தரித்திரம். சொல்றாரு உன் தேவனை மறவாமல் அப்படிங்கிறார். 16. 19வது வசனம், 20வது வசனம். 19, 20. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த சாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். மரணம், அழிவீர்கள். வேற தேவர்களை சேவிக்கிறது, சும்மா இஷ்டப்படி காது குத்து, கண்ணு குத்து, அந்த சடங்காச்சாரம், இந்த சடங்காச்சாரம், போகாட்டி சொந்தக்காரன் பகைச்சிருவான். நீ விழுந்து கிடந்தா சொந்தக்காரன் வருவானா உன்னை தூக்க? உன்னை காப்பாத்த சொந்தக்காரன் வருவானா? 1 லட்சம் ரூபாய் இலவசமா உனக்கு சொந்தக்காரன் தருவானா? உனக்கு 1 லட்சம் இல்ல, 1 கோடி ரூபாய் இயேசு உனக்கு இலவசமா தருவார். 10 பைசா உன் சொந்தக்காரன் உனக்கு இலவசமா தருவானா? கடனா தருவானா? நீ படுத்து கிடந்தா உன்னை வந்து பாப்பானா? உன்னை கூப்பிட்டு போவானா? நினைச்சு பார்க்கணும். உன்னை கூப்பிட்டு போறது யாரு? இயேசு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மீது உன் கண்ணை வைத்து என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்றாரு. தேவ தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாக்கிற தேவன், பணிபடை ஆவிகளை அனுப்பி உனக்கு பணிபடை செய்கிற தேவன், இயேசுவே இறங்கி வந்து உன் பக்கத்துல நின்று உனக்கு வேலை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் நான் ஊழியம் செய்யவே வந்தேன்னு சொல்லி அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து இயேசு வந்து உனக்கு உதவி செய்கிறாரே. அப்ப வேற தேவர்களை சேவிக்கிறவனோடு உனக்கு என்ன அந்நிய நுகத்துல உனக்கு என்ன பிணைப்பு? அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு உனக்கு என்ன பிணைப்பு? நீ என்னையோடு கூட நான் உன் தேவனா இருப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன், தோத்து போனதுனால பேசிட்டு இருக்கிறேன், இழந்து போனதுனால பேசிட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டதுனால பேசிட்டு இருக்கிறேன். நானும் ஊழியக்காரன வந்த பிறகு பல முறை தற்கொலைக்கு நேராக போனதுனால பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் சொன்னார் நான் இருக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யணும்? என் வசனத்தின்படி வாழு. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழு. நான் உன்னை உயர்த்துவேன். உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும்படி செய்வேன் சொல்லி இயேசு சொன்னதுனால இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன் வறுமை? அப்ப ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய அறிவை கொடுக்கிறார். பொருளாதாரம் யாரு? இயேசு. பணம் யாரு? இயேசு. ஐஸ்வர்யம் இயேசு. இயேசுவை தேடுங்கள் பிழைப்பீர்கள். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும், வீடு வாசல் உங்களுக்கு கொடுக்கப்படும், பொருட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மனிதர்களை தேடாதீங்க தயவு செய்து. அல்லேலூயா. தேடாதீங்க தயவு செய்து. மனிதர்களோடு சாவகாசம் வைக்காதீங்க. சொந்தக்காரனா இருக்கட்டும், பந்தக்காரனா இருக்கட்டும், பழைய பேசிக்கங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்ச அவனுக்காக உதவி செய்யுங்க. பிணைப்பு இருக்கக்கூடாது. பிணைப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அந்நிய நுகத்துக்கும் பிணைப்பு இருக்கக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், இனி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் அந்நியன் புசிக்காதிருப்பானாக. கர்த்தர் கொடுக்கிற பணத்தை ஒரு பைசாவை கூட நீ அந்நியனுக்கு கொடுக்க கூடாது.
சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, சொந்தக்காரன் சரி, கொடுத்தா பணத்தை தரமாட்டார். பணம் என்ற ஆசீர்வாதம் வராது, வரவே வராது. அதை எப்படி செலவு பண்ணணும், எங்க கொடுக்கணும், எங்க வைக்கணும் அப்படிங்கிற கர்த்தர் கத்துக் கொடுப்பார். ஞானத்தை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. தசமபாகம் கொடுக்கறது கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி எங்க கொடுக்கணும். ஏன் சபா, ஏன் ஊழியக்காரன் உன் பாஸ்டர் திருடனா இருந்தா அவனுக்கு தசமாவத்தை கொடுக்க கூடாது சபையில. நல்லா கவனிச்சுக்க. உன் சபை ஊழியக்காரன், உன் சபை பாஸ்டரு திருடனா இருந்தா, பொய்யனா இருந்தா, சுயநலவாதியா இருந்தா, ஆடம்பரம், அவன் மட்டும் நல்லா இருந்துட்டு விசுவாசிகளை பூரா ஏழையா வச்சிருந்தா அந்த ஊழியக்காரனுக்கு தசமாவத்தை கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடு, தரித்திரனுக்கு கொடு, உண்மையா இருக்கிறவனுக்கு கொடு, உண்மையான ஊழியங்களை பார்த்து கொடு, விசாரித்து கொடு, ஜெபம் பண்ணி கொடு. ஆண்டவர் எங்க வழி நடத்துறாரோ அங்க உன் தசமாவத்தை கொடு, உன் காணிக்கையை கொடு. நான் கொடுத்துட்டேன் ஐயா, அது கர்த்தர் பார்த்துக்குவார். உன்னையத்தான் பார்ப்பார் கர்த்தர், அவனை பார்க்க மாட்டார். திருடனை பார்க்கவே மாட்டார். உன் கையில நான் பணத்தை கொடுக்குறேன், உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன், அறிவை கொடுக்குறேன், புத்தியை கொடுக்குறேன், செடிக்கக்கூடிய கிருபை. நீ ஜெபம் பண்ணி நீ தான் டிசைன் பண்ணணும், நீ தான் தீர்மானம் எடுக்கணும். உன் காணிக்கையை, உன் தசமாவத்தை எப்படி செலவழிக்கணும், எங்க கொடுக்கணும், எங்க ஊழியம் செய்யணும் சொல்லி அதுக்கான ஞானத்தை அறிவை கொடுக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமைதான் ஐஸ்வர்யத்தை தரும். தேவனை மகிமைப்படுத்தும் போது ஐஸ்வர்யம் தரும். ரெண்டாவது, சரியா, ரெண்டாவது சம்பாதிக்க பலன் தருகிறவர். சரிங்களா? அப்போ தேவனுடைய மூன்றாவது, இயேசுவின் தரித்திரத்தினால ஐஸ்வர்யம் வரும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால. அவர் டீ கடையில இருக்கிறாரு, ஒரு பொழுது நின்று டீ அடிக்கிறதுனால ஐஸ்வர்யம் கிடையாது. உலகத்தான் தான் வேலை செய்யறான், உலகத்தான் தான் வேலை செய்யறான். ரெண்ட் செல்றான், ரெண்ட்ஸ் கழுவுறான், டாய்லெட் கழுவுறான், வீட்டு வேலை செய்யறான், விவசாய வேலை செய்யறான், கூலி வேலை செய்யறான், கட்டட வேலை செய்யறான், எலக்ட்ரிக் வேலை செய்யறான். அப்ப எல்லாரும் அதெல்லாம் வேலை செய்யலையா? நீங்க மட்டும் வேலை செய்யறீங்களா? வேலை செய்யறதுனால ஆசீர்வாதம் இல்ல, கையிட்டு செய்யற வேலைய தேவன் ஆசீர்வதிக்கும் போதுதான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன்றாரு. தேவனுடைய தேவனை ஆசீர்வதிக்கணும். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் எப்படி வருது? 2 கொரிந்தியர் 8:9, இயேசுவின் தரித்திரமே நம்மை ஐஸ்வர்யமாக்குறது. எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் அருமையான வசனம். 2 கொரிந்தியர் 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் தரித்திரனார். இதை நீங்க விசுவாசிக்கணும், இதை நீங்க பேசணும். இயேசுவின் சொல்லுங்க, இயேசுவின் தரித்திரத்தினால் நான் ஐஸ்வர்யமா இருக்கிறேன். இயேசுவின் தரித்திரத்தினால் நான் பணக்காரனா இருக்கிறேன். இயேசுவின் தரித்திரத்தினால் நான் ரட்சாதிபதியா இருக்கிறேன். இயேசுவின் தரித்திரத்தினால் நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன். ஏராளமான பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பணம் ஏற்கனவே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பணம் ஏற்கனவே வங்கி கணக்குல பெருகி இருக்கிறது. வங்கி கணக்குல 0 பேலன்ஸ் தான் இருக்குது. ஆனா உங்கள் வாயை விரிவாக திறந்து இந்த மாதிரி பேசணும். இல்ல இல்ல, தொல்லை, கஷ்டம் வரல, கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு சாந்தட்டி கஷ்டப்பட்டுட்டே இரு. ஆண்டவர் ஒரு பைசா கூட தர மாட்டார். ஒண்ணு இல்லாதவைகளை இருக்கலை போர் தருகிற தேவன். ஏராளமான பணம் தேவனுடைய கிருபையினால் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. பேசு, கர்த்தரை துதி. ஆண்டவருடைய கிருபையினால் என்னை ஆசீர்வதிக்கிறீர், துதி. உடைய கிருபையினால் என் தேவைகளை சந்திக்கிறீர், துதி. உடைய கிருபையினால் பணத்தை கொடுக்கிறீர், துதி. உடைய கிருபையினால் என்ன வேலை ஆசீர்வதி, துதி. உடைய கிருபையினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், உடைய கிருபையினால் வங்கி கணக்கு ஆசீர்வதிக்கிறீர். இதை விட்டுட்டு வாயை திறந்து விரிவா திறந்து தேவனை புகழ்றதை விட்டு குப்பை தொட்டியில குப்பை போடுறது மாதிரி பைப்பா சாப்பிடுற அந்த வலி இந்த வலி, கடன் வாங்குறேன், கடன் வாங்காட்டி என்னால சமாளிக்க முடியாது. புண்ணியவாளே, நல்ல மகராஷ்டிரன் கேட்ட உடனே கொடுத்தாரு. இந்த வார்த்தை இயேசுக்கு சொல்லி பாருங்க. வட்டிக்கு கடன் கொடுத்திருக்கான், ரன் வட்டி கொடுக்குறான், தவணை வட்டி கொடுக்குறான். என்ன சொல்றது? அவனை புகழ்றது. மகராஷ்டிரன் அந்த ஐயா கேட்ட உடனே கொடுத்தாரு. அவனுக்கு வருமானம் இருக்கு, கொடுக்குறியா? 10,000 ரூபாய் வாங்கினா முதல்ல 3000 ரூபாய் எடுத்துக்கிறியா? இல்ல, தவணை வட்டிக்கு வாங்குறீங்க, 10,000 ரூபாய் வாங்குறீங்க, 3000 ரூபாய் எடுத்துக்கிறியா? யாருக்கு லாபம்? வாங்கினவனுக்கு லாபமா, கொடுக்கிறவனுக்கு லாபமா? தினந்தோறும் 100 நாளைக்கு 100 ரூபாய் கட்டணும், 13,000 ரூபாய் கட்டணும்.
10,000 ரூபாய் கடனுக்கு நீ 13,000 ரூபாய் கட்டுற. இதுக்கு மகராசன் கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. புத்தி வேணா? புத்தி குப்பையாவா இருக்கு? இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் நிரம்பப்பட்டு கடன்ல சிக்கலாமா? சேகரன், நீங்களாம் கடை வாங்காதீங்க, கடை வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்காதீங்க. அங்க இருக்கிற அட்டைகள்லாம் தவணை அட்டையெல்லாம் தூக்கி போட்டு, அந்த நாங்கெல்லாம் ஒரு நேரத்துல தவணை அட்டையை தூக்கி போட்டு நாங்க வீட்டுக்குள்ள காலில் போட்டு மிதிச்சேன். இந்த சாபம் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லையா? நீ தவணை கடையில நீ தவணைக்காரன் போற அவங்களை மூஞ்சியை பாக்குறேன். என்னனே நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்காங்களா, என்னனே வாங்கவே மாட்டோம்ன்றீங்க. இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு. அல்லையா? என்னைக்கு நீங்க பிசாசை எதிர்க்கிறீங்களோ அன்னைக்கு தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க இன்னைக்கு போய் உங்க தவணை அட்டையெல்லாம் எடுத்து அவளுக்கு காலில் போட்டு மிதிங்க. ஆமா, உங்களோட பணம் இல்லாதனாலே பணம் வாங்குறீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தா நீங்க தவணை வாங்குவீங்களா? உங்களுக்கு மீத மிஞ்சி பணம் இருந்தா நீங்க கடன் வாங்குவீங்களா? அப்ப நீங்க பணம் எதுங்க? கடனை எதிர்த்து நெல்லுங்க, போராட்டத்தை எதிர்த்து நெல்லுங்க, பிசாசை எதிர்த்து நெல்லுங்க. நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா எதிர்த்து நெல்லுங்க. அல்லையா? நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்க. அப்ப நான் ஓடி போவான்னு வசனம் சொல்லுதுல, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கடன் வாங்குற இனிமேல் நான் கடனே வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. இப்படித்தான் நான் வாழ்வேன் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்க வங்கி கணக்கை பெருக பண்ணுவார். கரங்களை தங்கி கர்த்தரை போட்டுங்க. அல்லையா? தீர்மானம் எடுக்கிறது வரைக்கும் பிசாசு உங்களை விட மாட்டான். நீங்க தீர்மானம் எடுக்கிறது வரைக்கும் பிசாசு உங்களை விட்டு போக மாட்டான். அல்லையா? எத்தனை இரவுகள் கண்ணீர் வெடித்திருக்க தெரியுமா? எத்தனை இரவு கண்ணீர் வெடித்திருக்கிற. இன்னைக்கு நான் கண்ணீர் வெடித்து கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. எதற்காக அழைத்து, எதற்காக தெரிந்து கொண்டு தேவனோடு பேசிக்கிட்டே இருங்க, தேவனோடு உரையாடிட்டே இருங்க, தேவனோடு பழகிட்டே இருங்க. எவன் டைம் எந்த ஊழியக்காரன்ட்டோ உங்க பிரச்சனையை சொல்லி ஜெபிக்காதீங்க. எந்த ஊழியக்காரன் போய் தலைவிட்டாதீங்க. கேவலம், கேவலமா இருக்கு. வர்ற ஒரு ஊழியக்காரனை பார்த்தா, ஒரு ஊழியக்காரன் வந்தா போதும், அவனை பார்த்தா போதும், ஒரு கூட்டத்துல போய் அவன்கிட்ட போய் பைபாஸ பத்தி தான் பேசுறது. வேதனையா இருக்கு, அந்த வேதனையா இருக்கு, பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டோம்ன்றா, என் பிள்ளை படிக்க மாட்டோம்னா கீழ்படிய மாட்டோம்ன்றா. தேவனை துதிக்கிறதுக்கு பதிலாக, அல்லையா, நான் மதுரைக்குள்ள நடக்கிறது அங்க பேசிட்டு இருக்கேன். அல்லையா? அதனாலதான் நான் எந்த கூட்டத்துக்கு போறதில்லை, எவன் கூட்டத்துக்கு போறதில்லை. கிறிஸ்தவ கூட்டத்துக்கே நான் போறது கிடையாது. 3-4 வருஷம் ஆச்சு. எந்த ஊழியக்காரன்ட்டு நான் அப்ப போறது கிடையாது. அல்லையா? ஏன்னா என் ஊழியக்காரன் அப்படித்தான் பேசுறான். விசுவாசிகள் அப்படியே நெகட்டிவ் பைபாஸ பத்தி தான் பேசுறான். பைபாஸ் அறுவை சிகிச்சை பத்தி தான் பேசுறான். அல்ல சிலுவை பத்தி பேசுறது இல்ல, சிலுவை ரத்தத்தை பத்தி பேசுறது இல்ல, சிலுவை மரணத்தை பத்தி எவனுமே பேசுறது இல்ல. வருஷத்துல 40 நாள் லெந்து காலம்னு ஒண்ணு பேர் வச்சிருக்கான். இது எவன் வச்சதுன்னு தெரியல. அந்த 40 நாள் மட்டும் பேசுறான். மத்த 320 நாள் நெகட்டிவா தான் பேசுறான். அவனோட சேர்ந்தா நம்மள எப்படி இருப்போம்? ஓட்டாண்டியாத்தான் இருப்போம், தோல்வியாத்தான் இருப்போம், ஏமாளத்தனம். நல்ல நண்பர்களுக்கும் நல்ல துதிக்கிற செபிக்கிறவங்களோடு சேருங்க. அல்லையா? அல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுவின் தரித்திரம் ஐஸ்வர்யத்தை தரும். அதை விசுவாசி. இன்னைக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கடன் இருக்கலாம். எங்களுக்கும் கடன் இருந்துச்சு, தவணை அட்டை ஒரு அடுக்கி வச்சுக்கோங்க. சும்மா இல்லை, இன்னைக்கு ஒரு இது கிடையாது. சில வருஷங்களா எங்களுக்கு தவணை அட்டை கிடையாது, வட்டி கடன் கிடையாது, தவணை கிடையாது. ஏதாவது கஷ்டம்னா ஒரு நகையை அடவு வச்சு இது பண்ணிக்கிறோம், காசு கிடையாது, திருப்பிக்கிடுவாங்க. இப்ப அதையும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நகை அடவு வச்சாலும் வட்டி தானே. அந்த சாபத்தை சபிக்கிறேன். நகைக்கடனை உண்ணுகிற சாத்தானே, உன்னை இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன்னு சொல்லி சபிக்கிறேன். எல்லாம் நிர்மூலமாகிட்டு இருக்கு, எல்லாம் விடுதலை ஆகிட்டு இருக்கு. அல்லையா? வேற அவங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் அதை மாதிரி பின்பற்றுங்க. அல்லையா? நீங்க எதிர்த்து நிற்காத வரைக்கும், தீர்மானம் எடுக்கிறது வரைக்கும் பிசாசு உங்களை விட மாட்டான். கண்ணிய வச்சு போட்டு இழுத்துக்கிட்டு தான் இருப்பான். அல்லையா? தேவனுடைய தரித்திரம் ஐஸ்வர்யாக்குறது. 4 கடைசியாக தேவன் ஐஸ்வர்யம். தேவனே ஐஸ்வர்யமா இருக்கிறார், தேவனே மகிமையா இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையில, மறுமையில் அல்ல, மறுமையில் அல்ல, மகிமையில் அல்ல, இம்மையில் அல்ல, இன்னைக்கே நிறைவாக்குவார். கரங்களை கட்டி கட்டாம நீங்க சொல்ல ஆரம்பிங்க, நீங்க பேச ஆரம்பிங்க. இன்னைக்கே உங்க வட்டி கடன் இல்லாம போகும், நகை கடன் இல்லாம போகும், தவணை கடன் இல்லாம போகும். இன்னைக்கே தேவன் உங்களுக்கு கதவை திறப்பார், வானத்தை திறப்பார். நீங்க சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வானத்தை உங்களுக்காக திறப்பார். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நிரம்பி வழியை செய்வார். இது சத்தியம், சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா? இது உண்மை. இது எவன் பேசின பிரசங்கத்தையோ கட்டின பேசிட்டு இருக்கல.
நான் வாசித்து, நான் கீழ்ப்படிந்து, நான் கண்ணீரோடு ஜெபித்து, நான் பெற்றுக் கொண்டிருக்கிற அனுபவங்களைத்தான் இன்றைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எவன் கொடுத்த பிரசங்கத்தையோ நான் குறிப்பெடுத்து வந்து உங்களோட பேசிட்டு இருக்கல. அல்லேலூயா. நைட் சனிக்கிழமை படுக்கும்போது கரெக்டா மணி 2, மறுபடியும் 4:30 எந்திரிச்சிட்டேன். அல்லேலூயா. படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், பேசுறேன், துதிக்கிறேன். கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் செத்து போன தேவன் இல்ல, உயிருள்ள தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசு ஒரு ஐஸ்வர்யத்தின் தேவன். ஆனா எல்லா கிறிஸ்தவ ஊழியக்காரனும், எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளும் இயேசுவை ஒரு ஏழையா வச்சிருக்காங்க. ஏழையா வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் என் நிமித்தமாக ஏழையானது உண்மை, என் நிமித்தமாக பாவமாக்கப்பட்டது உண்மை, என் நிமித்தமாக தரித்திரமாக்கப்பட்டது உண்மை, என் நிமித்தமாக மரித்தது உண்மை. ஆனால் அவர் நிசத்துல அவர் ஏழை கிடையாது. இந்த உலகமே அவருக்கு சொந்தம். கரங்களை தட்டி கட்டப்படுது. உலகத்திலேயே மிகச்சிறந்த பணக்காரன், அவன் பேர் இயேசு. உலகத்திலே மிகச்சிறந்த பணக்காரன், அவன் பேர் இயேசு. அல்லேலூயா. உலகத்திலே மிகச்சிறந்த ஐஸ்வர்யவன், அவன் பேர் இயேசு. அல்லேலூயா. உலகத்திலே மிகச்சிறந்த செல்வ செழிப்பான ஒரு கடவுள், அவன் பேர் இயேசு. அல்லேலூயா. திருப்பதி உண்டியல திறந்தா தான் பணம் கொட்டும். சபரிமலை கோயில்ல உண்டியல திறந்தா தான் பணம் கொட்டும். பழனி கோயில்ல உண்டியல திறந்தா தான் பணம் கொட்டும். ஆனா உலகம் முழுவதும் வானத்தை திறந்தால் உலகம் முழுவதும் பணம் கொட்டும். அல்லேலூயா. பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. வானம் எனக்குரியது, பூமியையோ மனு உத்தரவுக்கு கொடுத்த இந்த அறிவு நமக்கு வரணும். இந்த உலகம் என் தேவனுக்கு சொந்தம், இந்த பணம் எல்லாம் என் தேவனுக்குரியது, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என் தேவனுக்குரியது, என் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு இவைகள் எல்லாம் சொந்தம் என்று நீங்கள் உரிமை பாராட்டி தேவனை புகழ்ந்து, தேவனை துதித்து, தேவனை ஆராதித்து, தேவனை தோத்திரம் பண்ணும்போது ஐஸ்வர்யமும் கனமும் புகழும் மகிமையும் உங்கள் இல்லத்துக்களை நிரம்பும். அல்லேலூயா. இயேசு ஏழை கிடையாதுங்க. இயேசு கோலை இல்ல. அறிவில்லாத ஊழியக்காரன் சொல்றான், சத்தியத்தை அறியாத ஊழியக்காரன் சொல்றான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை அறியாத ஊழியக்காரன், சத்தியத்தை அறியாத கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறியாத ஊழியக்காரன், இயேசுவை அறியாத விசுவாசிகள் ஏழையா இருக்கிறாங்க, கடல்ல இருக்காங்க. சரியா? இயேசு ஏழை கிடையாது. நான் ஏன் ஊழியக்காரன் கூட்டத்துக்கு போறதில்லை? இப்படி நெகட்டிவான பிரசங்கமா கேட்டு 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 நானும் ஏழையா போய், நானும் கடன்ல சிக்கி ஊழியக்காரன் ஆன பிறகு நான் தற்கொலைக்கு நேராக போனேன் பாரு. எவ்வளவு பெரிய கேவலம். அப்பத்தான் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். அப்பத்தான் இயேசு என் இருதயத்தை திறக்க ஆரம்பிச்சார். அப்பத்தான் இயேசு என் கண்களை திறக்க ஆரம்பித்தார். மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பட்ட நலம், பிறப்புகளை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பட்ட நலம். பணக்காரனா இருக்கிற ஊழியக்காரன் நம்பாத, உன்னை இரவும் பகல வேலை வாங்கிடுவான், சோறு போட்டு நாய மாறி. ஊழியக்காரன் நம்பி போகாத, உன்னை ஏமாத்திடுவான்னு சொல்லி கர்த்தர் படிச்சு கொடுத்தார். சத்தியத்தை இருந்து படிச்சு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு ஒரு செல்வந்தம் உள்ளவர். இயேசுவின் பிள்ளையா இருக்கிற நான், இயேசுவுக்கு ஊழியக்காரனா இருக்கிற நானும் ஒரு பணக்காரன், நானும் ஒரு ஐஸ்வர்யன். எனக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளாகிய நீங்களும் செல்வ செழிப்புடையவர்கள். அல்லேலூயா. செழிப்புக்கு சொந்தக்காரர்கள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள், பணத்துக்கு சொந்தக்காரர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. இயேசு ஏழை கிடையாது. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இயேசுவுக்கு முதலாவது 12 சீடர்கள் இருந்தாங்க. சொன்னாரு, என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்க மாற்றுவேன்னு சொன்னாரு. 12 சீடர்கள் இருந்தாங்க. சரிங்களா? அடுத்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 1வது அதிகாரத்துல பார்த்தோம்னா பிறகு ஒரு 70 சீடர்களை ஏற்படுத்தினார். இயேசு உயிரோடு இருந்த காலத்துல, இயேசு 3 வருஷம் ஊழியம் செஞ்ச காலத்துல இயேசுவுக்கு கீழே இருந்த சீடர்கள் மொத்தத்துல 12 + 70 மொத்தம் எவ்வளவு? 82 ஊழியக்காரர்கள். கவனிக்கிறீங்களா? 82 ஊழியக்காரனுக்கு காலையில தலையில எண்ணெய் வைக்கிறதுக்கு லிட்டர் கணக்குல தேங்காய் எண்ணெய் வேணும், குளிக்கிறதுக்கு சோப்பு வேணும், காலையில டிப்பன் வேணும், காலையில டீ வேணும், 82 டீ வேணும், 82 டிப்பன் வேணும், 9 மணிக்கு 82 பேருக்கு சாப்பாடு வேணும், 11 மணிக்கு 82 வடை வேணும், 82 டீ வேணும், 1 மணிக்கு 82 சாப்பாடு வேணும், நான்வெஜ் சாப்பாடு வேணும்.
சாயந்தரம் 4 மணிக்கு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போறாங்க, மலையில போய் ஜெபம் பண்ண போறாங்க. 82 டீ வேணும், 82 வடை வேணும். இரவு 8 மணிக்கு 82 பேருக்கும் எத்தனை வேணும்? 164 சப்பாத்தி வேணும். எத்தனை சப்பாத்தி வேணும்? 164 சப்பாத்தி வேணும். டீ வேணும். இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. டீ வேணும். ஒரு நாளைக்கு இத்தனை செலவழிச்சது யாரு? இயேசு. 82 ஊழியக்காரன். ஒருவேளை குடும்பத்துகளுக்கு சிலவர் வெளியூர்ல இருந்து ஊழியத்துக்கு வந்திருக்கவன் ஊழியத்துக்கு தலைமை பாஸ்டர் சொல்லுவோம், பாஸ்டர் என் மனைவி பிள்ளைய விட்டு வந்திருக்கிறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மனைவிக்கு வீட்டு வாடகை கட்டணும், கொஞ்சம் பணம் அனுப்பணும்னு சொல்லி பணம் வாங்கி மணி ஆர்டர் எல்லாம் பண்ணுவான். அப்ப அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. அப்ப குடும்பங்கள் 82 குடும்பங்களுக்கு அனுதினமும் ஒரு குறைவு இல்லாமல் போஷித்த இயேசு ஏழையா? யோசித்து பாருங்க, ஏழையா? இன்னைக்கு 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு செருப்பு வாங்க முடியல, ஸ்கூல் வாங்க முடியல, பென்சில் வாங்க முடியல, பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்க. நீலாம் வெக்கம் இல்லாம கிறிஸ்தவனா? வெக்கம் இல்லாத கிறிஸ்தவ ஊழியக்காரன் நான் கேட்கிறேன். வெக்கம் இல்லாத கிறிஸ்தவ ஊழியக்காரனா? வெக்கம் இல்லாத கிறிஸ்தவளா? நீ இயேசுவ காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, இயேசுவின் ரத்தத்தை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்க. கேவலம் அல்ல? விசுவாசிகள் கேவலம் சாப்பாட்டுக்காக, பேண்ட்டுக்காக, சட்டைக்காக இன்னைக்கு போய் வரிசையில் நின்றுட்டு இருக்கான் மதுரையில. நான் போறதில்லை. நீ உன் பேண்ட் வேணாம், உன் சட்டை வேணாம். அல்லேலூயா. ஆமா, உணர்வடையுங்கள். 82 ஊழியக்காரனுக்கு சோறு போட்டார். ஒரு இடத்துல கேட்கிறாரு, எப்ப 4 அப்பங்களையும் 7 மீன்களை எத்தனை பேர் கொடுத்தீங்க? 7000 பேர் கொடுத்தோம்யா. மீதி இருந்துச்சா? மீதி தாராளமா இருந்துச்சு. 5 அப்பத்தை 2 மீனை எத்தனை பேர் கொடுத்தீங்க? பல்லாயிரக்கணக்கான பேர் திருப்தியா சாப்பிட்டாங்க. மீதம் 12 கூட இருந்துச்சு. மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கத்துறங்க. உணர்வடையுங்கள், ஞானம் உள்ளவர்களா மாறுங்க. தயவு செய்து நீங்க ஜெபத்தை மாத்துங்க. என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, என் கடன் அடைங்கன்னு ஜெபம் பண்ணா ஒரு நாள் நடக்காது, நடக்கவே நடக்காது. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, உம்மை நெருங்கி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இரவும் பகல வேதத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்க முடிய என் கண்களை திறந்து விடுங்க. உங்களுடைய அதிசயங்களை பார்க்க முடிய எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் உமக்கு சாட்சியாய் வாழும்படி என்னை கிருபையை கொடுங்க. இந்த கிருபையினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பு. இப்படி ஜெபம் பண்ணுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பணம் உங்களுக்கு வரும், ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும், கிருபை வரும். உலக பொருளுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, வீட்டுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அது குப்பைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது கிடக்குங்க, பக்கத்திலேயே உங்களுக்கு இடம் இருக்கு, பக்கத்திலேயே வீடு இருக்கு, பக்கத்திலேயே லேண்ட் இருக்கு. நீங்க அதுக்கு போய் ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரை தேடுனா பணத்தை கொடுப்பாரு. பக்கத்துல இருக்க லேண்ட ஒரு 10 செண்டை வாங்கி நீச்சல் குளத்தோட வீட்டை கட்டி, ஆத்தடி கிராமத்துல போய் நீச்சல் குளத்தோட வீடு கட்டி இருக்கான், அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் மகிமை, அதுதான் உயர்வு. சும்மா ஆண்டவர் எனக்கு ஒரு 2 செண்டா கொடும், எனக்கு ஒரு 1 செண்டா கொடும். நீங்க ஆண்டவரே நீர் என்னை விட்டு போகாமல் அதை ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே 24 மணி நேரமும் நீ என் கூடவே இருக்கணும், என் கூடவே இருங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்கவே. கோடிக்கணக்கான பணத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க அடைஞ்சா விடிஞ்சா எழுந்தா உங்க வாயை விரிவா திறந்து, இயேசுவே உமக்கு தோத்துறோம், இந்த பாடுகளுக்காக தோத்துறோம், இந்த பிரச்சனைகளுக்காய் தோத்துறோம், இந்த தோல்விகளுக்காய் தோத்துறோம், சொன்னபடியாக்காத என் பிள்ளைகளுக்காய் தோத்துறோம், கீழ்ப்படியாத என் பிள்ளைகளுக்காய் தோத்துறோம், என் உறவுகளுக்காக தோத்துறோம், சொந்தக்காரங்களுக்காக தோத்துறோம், என் சொந்தக்காரங்களுக்காக ரட்சிக்கப்படுறேன், அவன் என்னை ஏமாத்துறான், ரட்சிக்கப்பட மாட்டேன்றான், அதுக்காக உமக்கு தோத்துறோம். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்ல என்னை கேவலமா பேச தோத்துறோம் 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 தோத்துறோம். செலுத்தின தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களை மகிமைப்படுத்தாமல் விடுவாரா? அல்லேலூயா. இதான் சத்தியத்தின் ரகசியம். அல்லேலூயா. இதான் பொருளாதாரத்தின் ரகசியம். தினமும் 82 குடும்பங்களை போஷித்தார். சரிங்களா? முடிவுரையாக, உன் தேவைகள் சந்திக்கப்படுமா? கண்ட பிரசங்கத்தை கேட்கதை நிறுத்துங்க. கண்ட கூட்டத்துக்கு போகாத, கண்ட ஊழியக்காரனோட சாவகாசம் வைக்காத, கண்ட ஊழியக்காரன் கண்ட விசுவாசியோட போன் நம்பரை வாட்ஸ்அப்ப உன்கிட்ட வைக்காத, கடுத்து புரிவான். உன்னை தூங்க, உன்னை செவிக்க விடாம போன் போட்டே கடுத்து போடுவான், உன்னை துதிக்க விடாம போன் போட்டே கடுத்து போடுவான். உன்னை கண்ட விசுவாசிகள் கண்ட ஊழியக்காரோட போன் நம்பர் உன் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்க என்ன செய்யணும்? பிரசங்கத்தை கேட்காத, இரவும் பகலும் உன் கையில இருக்கிற வேத புத்தகத்தை திறந்து வச்சு வாசி.
ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்து விடும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீ வேதத்தை பிரித்து படிக்கும் போது உன் பிரச்சனைக்கு பதில் வரும், உன் கடனுக்கு பதில் வரும், உன் தரித்திரத்துக்கு பதில் வரும், உன் பலவீனத்துக்கு பதில் வரும், உன் வியாதிக்கு பதில் வரும், உன் பிள்ளைகளுக்குரிய பதில் வரும், உன் குடும்பத்துக்குரிய பதில் வரும், உன் எதிர்காலத்துக்குரிய பதில் வரும். வார்த்தையிலே மகிமை புதைந்து கிடக்கிறது. அந்த வார்த்தையை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். கலந்து ரெண்டு ஜெபிப்போம். இதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்க, இயேசுவை தேடுங்க. ஆமா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை சபை குடிவரலை செய்தே நன்றி. சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் குடும்பத்துக்காய் நன்றி. சிறுமந்தையை பயப்படாது சொன்னீர். எங்கள் மந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைகிறது. இது மிகப்பெரிய அளவுல வளர்ந்து விரிவடைய போறதற்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான கிருபையை கொடுக்கிறீர், ஞானத்தை கொடுக்கிறீர். வேதத்திற்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்ததற்காக நன்றி. கர்த்தாவின் சிறுபிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். சபை மக்களை ஆசீர்வதிக்கிறோம். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்கிறீர். இப்ப ஏற்கனவே இந்த விசுவாச மக்கள் மேல இருக்கிற எல்லா நகைக்கடனை இயேசுவின் நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறேன். வட்டி கடன், தவண கடன்களை இயேசுவின் நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். கர்த்தாவே அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், வானம் திறக்கப்படட்டும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்தாவிக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி சத்தியத்தை நடத்துங்க, இப்படி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆடியோ வாயிலாக இந்த செய்தியை கேட்கிற மக்கள் உணர்வடையட்டும், பலனடையட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், சத்தியத்துல நிலைநிற்கட்டும். கர்த்தாவே நீர் அப்படி செய்கிறபடி மக்கள் நன்றி. எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். இன்னும் சத்தியத்தை நீர் எங்களை போதிக்கிறீர், மக்கள் நன்றி. நீரே எங்கள் போதகரா இருக்கிறீர், நீரே எங்கள் மீட்பரா இருக்கிறீர், நீரே எங்கள் தலைவரா இருக்கிறீர், நீரே எங்கள் ஆண்டவரை கர்த்தாவே ராஜாவாக இருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்தெல்லாம் எங்களுக்கு உரியது, உடைய ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு உரியது. கர்த்தாவே இந்த மாதத்தை 6வது மாதம் முழுவதும் உடைய அபிஷேகத்துல நிரப்பி நடத்துகிறீர், உமக்கு நன்றி. கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி. எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம். எங்கள் மேல் நேர் அன்பா இருக்கிறீர், எங்கள் மேல் நேர் பிரியமா இருக்கிறீர், எங்களை விரும்புகிறீர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துறோம். உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், உடைய ஆலோசனை கீழ்ப்படுகிறோம், உடைய அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் சாட்சியாவால் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் ரத்தங்களை மூடி நடத்தட்டும். கர்த்தாவங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எங்களை வெளிச்சமாக உப்பாக வைக்கிறோம். உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை இல்லாம ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்புற சேரமா இருக்கிற இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழவுள்ளமோட பரிசுத்த தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றாம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன் இந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவோம். God bless you, God bless you, God bless you.